நான் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி 2 பேருமே இருக்காங்க. என்னோட மேரேஜ் லவ் மேரேஜ். சுயமா, சொந்த புத்தியோட சூனியம் வச்சுட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என் கணவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, அடுத்தவங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. அடுத்தவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாரு. அவங்க அம்மா சொல்லே தாரக மந்திரம். அவங்க அம்மா சொன்ன சொல்லுக்கு அப்பீலே இல்ல அவர்கிட்ட. அவங்க அம்மா என்ன நல்லவன் சொன்னா நான் நல்லவன், என்ன கெட்டவன் சொன்னா நான் கெட்டவ அப்படின்னு தான் சொல்லணும். என்ன லவ் பண்ணி மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர, ஆனா வாழ்ற வாழ்க்கை எல்லாமே மத்தவங்களுக்காக தான். எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பர்சனல் விஷயத்த கூட அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணிடுவாரு. எனக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். எனக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் ஒரு சின்ன விஷயத்த கூட செய்ய மாட்டாரு. எல்லாமே அடுத்தவங்களுக்காக, அவங்க அம்மாக்காக, அவங்க குடும்ப நபர்களுக்காக அப்படின்னே தான் அவரோட வாழ்க்கை இருக்கும். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்வாரு. என்ன அழுக வச்சு ரசிப்பாரு. எனக்கு செய்யற செலவுகளும் என் குழந்தைங்களுக்கு செய்யற செலவுகளும் அவரோட கணக்கு லிஸ்ட்ல பெரிய லிஸ்ட். 10 ரூபாய்க்கு ஒரு விஷயம் எங்களுக்கு செஞ்சா அது 10,000 ரூபாய் மதிப்பேசுவாரு. ஆனா மத்தவங்களுக்கு லட்சக்கணக்கில் செஞ்சா கூட அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லைன்னு சொல்லுவாரு. நான் ஏதாவது கேட்டா உடனே போய் குடிப்பாரு. அதுக்கு காரணம் நீதான் சொல்வாரு. அவரு மட்டும் இல்ல, அவரை சார்ந்தவங்களும் நீதான் காரணம்னு சொல்லுவாங்க. அவரை சார்ந்தவங்க மட்டும் இல்ல, என் வீட்டு ஆளுகளும் நீதான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நல்லவரு, எங்களுக்கு மட்டும் தான் கெட்டவரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குடிக்கிறான் அப்படின்னு எங்க மாமியார் அபாண்டமா வாய் கூசாம போய் பேசுவாங்க. பையன் என்ன செஞ்சாலும் அதை நியாயப்படுத்தியே பேசி எனக்கும் அவருக்கும் சண்டை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்களும் சரி, என் வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுங்களும் சரி, எல்லாருமே நல்லா இருக்காங்க. என்னோட வாழ்க்கையை தவிர அவங்க எல்லாம் வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். எல்லாருமே குடும்பத்துக்காக, தன்னோட மனைவி பிள்ளைங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதையும் என் கணவர் கண் கூட பாப்பாரு. ஆனாலும் கொஞ்சம் கூட அவருக்கு அறிவே வராது. என் அக்கா தங்கச்சி நல்லா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி என் நாத்தனார், என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப், தம்பி ஒய்ஃப்னு எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாரும் எல்லாமுமே பண்ணுவாங்க. ஆனா நான் பண்ற விஷயத்த மட்டும் தவறுன்னு சொல்லுவாங்க. அதை என்னால ஜீர்ணிக்கவே முடியாது. பல நேரங்கள்ல இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த ஆளே வேண்டாம் அப்படின்னு யோசிக்க தோணும். தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு யோசிக்க தோணும். அப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறது என்னோட குழந்தைங்க மட்டும். என் குழந்தைங்களுக்கு மட்டும் நான் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அவங்க அனாதையா மட்டும் இல்ல, எல்லாரோட ஏச்சு பேச்சுக்கும் ஆளாயிருவாங்க. அதை நினைக்கும் போது என் மனசு வேதனையா இருக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் என் வீட்டுல கூட என் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுவாரு. அவங்களும் என்னதான் திட்டுவாங்க. இப்படியான ஒரு புதுவித சைக்கோ கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழவும் முடியாம, விட்டு விலகியும் போக முடியாம தவியா தவிக்கிறேன். நான் எந்த தப்புமே பண்றதே இல்லை. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்ன தப்பா பேசுறாங்க. அந்த அளவுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கிட்டையும் என்னை பத்தி தவறான குற்றச்சாட்டு சொல்லி வச்சிருக்காரு. இந்த ஒரு தலையெழுத்து என்னைக்கு தீரும், எப்ப மாறும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் நான் இப்படியான ஒரு நரகத்துல தான் வாழணும். இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் நமக்கு ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ கமெண்ட்ஸ்ல கன்வே பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கங்க.